இந்த மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு வரும்போது ஒரு 6 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் என்கல்ஃபிங் பேட்டர்ன், செகண்ட் ஹராமி, தேர்டு மார்னிங் ஸ்டார், ஃபோர்த் ஈவினிங் ஸ்டார், ஃபிஃப்த் ட்வீசர் டாப்ஸ், சிக்ஸ்த் ட்வீசர் பாட்டம். மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போது என்கல்ஃபிங் பேட்டர்ன். என்கல்ஃபிங்னா விழுங்குறதுன்னு சொல்லுவாங்க, மறைக்கிறது அப்படின்னு. இந்த இடத்துல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்டா. என்கல்ஃபிங்னா மறைக்கிறது, ஒரு பொருளை இன்னொரு பொருள் மறைக்கிறது, அதுதான் என்கல்ஃபிங். இந்த என்கல்ஃபிங் பேட்டர்ன்ல 2 டைப்ஸ் இருக்கு, bullish engulfing and bearish engulfing. இந்த engulfing pattern valid ஆகணும்னா 2 candle must இருக்கணும். அந்த 2 candleல first candle உடைய பாடி ஸ்மாலா இருக்கணும், செகண்ட் candle உடைய பாடி பெருசா இருக்கணும். அதே நேரத்துல first candle உடைய பாடியை தாண்டி செகண்ட் candle க்ளோஸ் வைக்கணும். இந்த சின்னதா இருக்கு இல்லையா ஸ்மால் பாடி, இதை வந்து பேபி கேண்டல்னு சொல்லுவாங்க. அண்ட் பெரிய பாடி இருந்தா அது மதர் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து குழந்தை, இது வந்து அம்மா. bullish engulfing பார்க்கலாம். இந்த bullish engulfing பேட்டர்ன்ல வேலிட் ஆகணும் அப்படின்னா என்ன ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேண்டில் ஒரு பேரிஷ் கேண்டில் இருக்கணும், அந்த பேரிஷ் கேண்டிலுடைய பாடி ஸ்மாலா இருக்கணும். செகண்டா வரக்கூடியது ஒரு புல்லிஷா தான் இருக்கணும், புல்லிஷ் கேண்டிலா தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா இது ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னும் போது செகண்டா வரக்கூடிய அந்த புல்லிஷ் கேண்டில் தான் முதல் கேண்டில மறைக்கணும், என்கல்ஃப் பண்ணணும். இப்போ நீங்க இங்க நிக்கிறீங்க, இங்க நின்று நீங்க பார்க்கும்போது பின்னாடி இருக்கிறது தெரியுது, ஏன்னா இது பெருசா இருக்கு இல்லையா. உதாரணத்துக்கு ரோட்ல நீங்க நிக்கிறீங்க, சென்ட்ரா லாரி நிக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற காரு பைக்கு ஆளுங்கெல்லாம் யாரும் தெரிய மாட்டாங்க இல்லையா, நீங்க சைட்ல போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த கேண்டில் முன்னாடி இருந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் மறைஞ்சிடும். இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் வேலிட் ஆகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு கேண்டிலையாவது இது என்கல்ஃப் பண்ணிருக்கணும். இங்க 3 கேண்டில் இருக்கு அப்படின்னா இந்த ஸ்மால் பாடியோட இருக்கு இல்லையா ஒரு கேண்டில், அதை க்ளோஸ் வச்சாவே அது வேலிட் என்கல்ஃபிங் பேட்டர்ன் தான். இன்னும் உங்களுக்கு ஷார்ட்டா புரியணும்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் அப்புறம் ஒரு மரபுசா, ஓகேங்களா. இந்த ஸ்பின்னிங் டாப் ஒரு மரபுசா என்ன பண்ணுதுன்னா தாண்டிடுது, அதனால இது வந்து மறைஞ்சிருது. இது என்ன சொல்ல வருதுன்னா, இது வரையும் செல்லர் வந்தாங்க, ஸோ இங்க செல்லர் வீக்கா இருக்கும், அடுத்ததான் வந்து பையர் ஸ்ட்ராங் ஆயிட்டான், மார்க்கெட்ல பையர்ஸ் இருக்காங்க வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த சார்ட்ல பார்க்கலாம், புல்லிஷ் என்கல்ஃபிங் இத்தனை கேண்டில் இருக்கு, பட் கடைசியா என்ன ஆகிருக்கு, ஒரு கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டில் செகண்டா வந்திருக்கிற கிரீன் கேண்டில் என்ன ஆகிருக்கு, ஃபர்ஸ்ட் கேண்டில தாண்டி என்கல்ஃப் பண்ணிடுச்சு, சாப்பிட்டுடுச்சு. ஸோ இது ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்துடுச்சு. நீங்க வந்து பிளைண்டாலாம் என்ட்ரி இருக்கவே கூடாது கைஸ், எல்லா இடத்துலயும் சொல்றது இதுதான். ஜஸ்ட் ஒரு பேட்டர்ன் நேம், இது ஒரு புல்லிஷ் பேட்டர்ன், இது ஒரு பேரிஷ் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை நீங்க வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ் கூட நீங்க மிங்கிள் பண்ணுங்க. இது என்ட்ரி வீடியோ கிடையாது, நான் அதை பதிவு பண்றேன். இங்க நீங்க போட்டிருந்தீங்கன்னா இங்கேயே வாங்கியிருப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம் பொறுமையா. இங்க பாருங்க, இதுவுமே ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங். ஸோ நிறைய கேண்டில் இருக்கு, ஒரு பியரிஷ் கேண்டில், ஒரு புல்லிஷ் கேண்டில் என்ன பண்ணுது, சாப்பிட்டுருச்சு, என்கல்ஃப் பண்ணிடுச்சு. இங்க இருந்து பார்க்கும்போது இது மறைஞ்சிரும் இல்லையா, பின்னாடி இருக்கிறது மறைஞ்சிரும். ஸோ இங்க என்ன பண்ணிட்டாங்க, மார்க்கெட்ல பையர்ஸ் வந்துட்டாங்க, பையர்ஸ் வந்ததால மார்க்கெட்டு போயிடுச்சு. இது வந்து நியூஸ் டைம், ஓகேங்களா. இங்க வச்சு நம்ம எதையுமே முடிவு பண்ற முடியாது. ரியல் மார்க்கெட்ன்றது வேற மாதிரி நம்மள அடி நடிக்கும். புல்லிஷ்க்கு பார்த்தோம், பியரிஷ்க்கு பார்ப்போம். ஜஸ்ட் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம கனெக்டடா இருக்கலாம். தேங்க்யூ.